18ஆம் படி கருப்பசாமி துணை, என் தங்க பிள்ளையே. இந்த கருப்பன் காலத்துக்கு உன்னை காப்பாத்துவேன், உன் வாழ்க்கையில நல்ல பல நிகழ்வுகளை நடத்துவேன்ற நம்பிக்கையோடு தானே இந்த பூமாலையை தொட்ட. நிச்சயமா நீ மனம் மகிழக்கூடிய வகையில தான் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி முடிப்பேன். நீ கவலைப்படவே அவசியமில்லை என் தங்கமே. தினம் தினம் எதுக்காக இப்படி இந்த கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட நிற்கவே மாட்டேங்குது. நானும் இதுக்காக நேரத்தை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குன்னு நீ சலிச்சுக்கிட்டே ஒரு முறை அந்த கடிகாரத்திடம் போய் கேட்டுதான் பாரு, எதுக்காக இப்படி நிற்காம ஓடுறன்னு. அந்த கடிகாரம் என்ன சொல்லும்னு உனக்கு சொல்லட்டுமா? கடிகாரம் ஓடாமலேயே நிற்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு கட்டத்தில் அதை நீ குப்பையில் தூக்கி எறிஞ்சிடுவ. அதே போலதான் மனிதனாகிய உன்னுடைய வாழ்க்கையும். நீயும் வாழ்க்கையில தொடர்ந்து ஓடலைனா இந்த உலகம் உன்னை தூக்கி எறிஞ்சு குப்பையில ஓரமா போட்டுடுதான். எப்பவுமே ஏதாவது ஒரு லட்சியத்தோடும் நோக்கத்தோடும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வாழ்க்கை, இந்த உலகம் உன் கண்ணு முன்னால கடிகாரத்தை வச்சு நேரத்தை நீ எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது போல உனக்கான வேலையையும் கொடுத்துருக்கு. எதுவுமே கஷ்டமோ துன்பமோ கிடையாது. எல்லாத்தையுமே செய்ய முடியுன்ற நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் உன் குறிக்கோளை நோக்கி நீ போறதுக்கு உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். எட்ட முடியாத தூரம்னு உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் விடாமுயற்சியோட உன் குறிக்கோளை நோக்கி ஒவ்வொரு அடியா நீ எடுத்து வச்சு நகர்ந்து போய்கிட்டு இருந்தாலே போதும். கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லையை நீ நெருங்கிடுவ. உன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய லட்சியங்களை அழகாக நிறைவேற்றி கொண்டு நீ நினைச்சது போல சந்தோஷமாக வாழ்ந்திடுவாய். என் கழுத்துல இருக்க பூமாலையை தொட்டதின் பலனாக உன் கழுத்துல அந்த பூமாலை விழுகும். வெற்றி மாலையையும் அனுபவிக்க போற, சந்தோஷ மாலையையும் சந்தோஷத்தோட எதிர்கொள்ள போற. நீ எதிர்பார்க்காத விதத்துல உன் வாழ்க்கையில பல நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்க போகுது. எல்லாருக்காகவும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யக்கூடிய பழக்கத்தை நீ வச்சுக்கிட்டினா அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக மாறும். நீ சொந்தமா என்கிட்ட வந்து உனக்காக அது வேணும் இது வேணும்னு என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு என்ன தேவை, எது தேவை, எப்போ தேவைன்னு எல்லாவற்றையும் அறிந்தவனாக தான் இந்த கருப்பசாமி நான் இருக்கிறேன் என் தங்கமே. மூங்கில் மரத்துல இருக்க எல்லா கம்புமே புல்லாங்குழல ஆகிட முடியாது. சில மூங்கில் கம்புகளை விறகரிக்க வச்சுக்குவாங்க, சில மூங்கில் கம்புகளை வச்சு படகு செய்வாங்க, சில பேர் அந்த மூங்கில் கட்டைகளை ஏனியா செய்வாங்க, சில பேர் அதை வீடா கூட செய்வாங்க. ஆனா இசையை தரக்கூடிய புல்லாங்குழல்களாக சில மூங்கில்கள் மட்டும்தான் உருவாகும். அதே போலதான் வெற்றியை அனுபவித்து உணரக்கூடிய, வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக சில பேர் மட்டும்தான் இருப்பீங்க. அவர்களில் ஒருவனாக தான் நான் உன்னை பார்க்கிறேன். நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் நிதானமா பேசு. உன் வாழ்க்கையில நீ நிச்சயம் வெற்றி பெறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டலாக இருப்பேன் என் தங்கமே. எப்பவுமே உன்னை பெத்தவங்க கிட்ட பேசும்போது மட்டும் அதென்ன உனக்கு அப்படி ஒரு அலட்சியமும் பெரிய இருமாப்பும் உனக்குன்னு ஒரு தனி இதுவும் வந்துடுது. பெத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையா நிதானமா நீ அனுசரிச்சு விட்டு கொடுத்து பேசுறதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அவங்க உன்கிட்ட கடன் படலை, நீதான் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறாய். உனக்குன்னு பருவ வயது வரும்போது உன் பெத்தவங்க உன்னை கண்டிக்கிறது உனக்கு கசப்பாகவும் கவலையாகவும் தெரிஞ்சிச்சு. ஆனா இப்போ நீ நல்ல நிலைமைக்கு வரப்போற, உன் குடும்பத்தை சிறப்பா கட்டமைக்கிற, சரியான வழியில வாழ்றனா அதற்கு காரணமே உன்னை பெத்தவங்க உன்னை சரியா வளர்த்ததுதான். உனக்கு தாயும் தந்தையுமாய் மட்டுமல்ல, தெய்வமாகவும் அவங்க தானே இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. எப்பவுமே பெற்றோர்களின் அன்புங்கிறது கண்டிக்கும் போது தெரியாது. உனக்குன்னு ஒரு வயசு வந்து எல்லாத்தையும் அனுபவிக்கும் போதுதான் அவங்க செஞ்சது எல்லாமே நன்மைக்கேன்னு உனக்கு புரிய வரும். எது நடந்தாலும் சரி, இப்போ நடக்கிறத பாரு. இந்த கருப்பனை விழாப்பிடியாக பிடிச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மனக்குழப்பமே வேண்டாம். உனக்கான தேவைகளை எல்லாம் அள்ளித்தர இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். அதற்கான தகுதியை நீ பெற்றுவிட்டாய் தானே. இனி எல்லாமே சரியாகும். நீ மனம் கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையும் நல்லதாக மாற்றித்தர இந்த கருப்பன் வந்த பிறகு நீ நிம்மதியாக வாழலாம். ஒரு விஷயத்தை எழுதும்போது கூட
பேனா தப்பா எழுதிட்டாலும் அதை கிழிச்சு போடுறது காகிதத்தை தான். அதே போலதான் யாரு தப்பு செஞ்சாங்கன்னு பார்க்காம தப்பே செய்யாதவர்களுக்கு தண்டனை செய்யக்கூடிய சமூகம்தான் இந்த உலகில் இருக்கு. நீயும் உன் மேல யாராவது பழி போட்டாங்கன்னா கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருந்து எல்லாவற்றிலும் தப்பிச்சுக்கிட்டு உனக்கான காரியத்தையும் சாதிக்கணும் என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை பயணம் எங்க முடிவடைதோ அங்கதான் உன்னுடைய புது அத்தியாயமும் தொடங்குது. தனித்து நின்றாலும் தைரியமாக நில். இந்த கருப்பன் எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன். உனக்குன்னு யாரும் இல்லையே நினைக்காத. உனக்காக தான் இந்த கருப்பன் நான் இருக்கேன். உன்னை வேணாம்னு ஒதுக்குனவங்க முன்பாக உன்னை சிறப்பாய் வாழ வைப்பேன். கூடிய சீக்கிரம் உனக்குன்னு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். உன் வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் வரும். நம்பிக்கையோட இருந்திடு என் செல்வமே. நீ பட்ட வேதனைகளும் உன்னுடைய கவலையும் கஷ்டமும் எல்லாம் எனக்கு தெரியும். நீ பொறுமையோட இருந்தீனா எல்லாத்தையும் சரியான நேரத்தில் உனக்கு சிறப்பாக செஞ்சு தருவேன். அது வரைக்கும் காத்திரு. கூடிய சீக்கிரம் நிச்சயமா உனக்கான நல்லது நடந்தே தீரும். காசு பணம் வச்சிருக்கிறவங்களுக்கு வேணும்னா அந்த காசு பணம் பெருசா இருக்கலாம். மக்கள் செல்வாக்கு இருக்கிறவங்களும் மக்கள் கொண்டாடக்கூடிய மனிதர்களுக்கும் மக்கள் துணையா இருக்கலாம். ஆனா எந்த ஆதரவும் இல்லாத உனக்கு இந்த கருப்பை நான் தான் துணைன்றதை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. உனக்காக யாரும் இல்லையே நினைச்சு நீ வருந்தாதே என் தங்கமே. நியாயமும் நேர்மையும் உன் பக்கம் இருக்கும்போது நிச்சயமாக உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். உன் துன்பங்கள் எல்லாம் இப்போ முடிஞ்சு போகுது. நீ எதிர்பார்த்து இனிமே ஏமாந்து போகவே மாட்ட. ஏன்னா நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி தருவதற்காக தானே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கேன். இனி நீ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கு என்ன வேண்டுமோ அது எல்லாத்தையும் உனக்கு நானே கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போனதை நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே நீ ஆசைப்பட்டதையும் அடைய நினைச்சதையும் விரைவில் உன் வாழ்வில் வந்து சேர்ப்பேன். ஏதாவது ஒரு ரூபத்துல யார் மூலமாகவாவது வந்து நான் உனக்கு உதவி செய்தே தீர்வேன். சங்கடமான நேரத்துலலாம் இந்த கருப்பசாமி என்ன ஒரு நிமிஷம் நினைச்சினா போதும். நல்ல வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமைந்து விடுவேன் தங்கமே. நீ ஆசைப்பட்டதை அடையிறதுக்கும் நீ நினைச்சதை நடத்திக்கிறதுக்கும் உனக்கு துணையாக நான் இருந்து கற்கண்டு போல பல நல்ல இனிமையான நிகழ்வுகளையும் நடத்த போறேன். என் முகத்தை பார்க்கும்போதே உன் மனசுல இருக்கக்கூடிய சோகமெல்லாம் இப்போது குறைந்து போகும். எதற்காகவும் சோகமடைவதோ சோர்ந்து போகதோ கூடாது. என்ன நடந்திருந்தாலும் சரி, போனது போகட்டும்னு விட்டுடு. அதை பத்தி நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா இனிமேதான் உன் வாழ்க்கையில உயர்வான ஒன்றை பெறப் போகிறாய். நீ தயாராக இருந்தினா கூடிய சீக்கிரமே நீ உச்சத்தை தொட்டிடுவாய் என் செல்லமே. இந்த கருப்பசாமியை பார்க்கறதுக்கு வேணும்னா உனக்கு அச்சுறுத்தலாகவும் உனக்கு பயத்தை வரவழைப்பது போலவும் இருக்கலாம். ஆனா என் மனசுங்கிறது ஒரு சிறு குழந்தையை போலதான். நான் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டேன். ஆனா கெடுதல் நினைச்சவங்களையும் கெடுதல் செஞ்சவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ எல்லாத்தையும் இழந்த பிறகும் கூட இந்த கருப்பசாமியை நம்பி வந்திருக்க. நான் நிச்சயமாக உனக்கு துணை இருப்பேன். நீ நம்பிக்கையோட பொறுமையோட காத்திருந்தாலே போதும். நீ கேட்டது எல்லாவற்றையும் சீக்கிரமே உன்னிடம் வந்து ஒப்படைத்திடுவேன் என் செல்லமே. நான் நினைக்காம இங்க எதுவுமே நடக்காது. நான் நாடாமல் எதுவுமே கிடைக்காது. முயற்சி மட்டும்தான் உன்னுடையது. முடிவு இந்த கருப்பன் என்னுடையதுன்றத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ. உனக்கான நேரம், நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான நேரம் இப்போ நெருங்கி வந்துடுச்சு. உன் உடல் மனம் பணம்னு எல்லா கஷ்டங்களும் எல்லா துயரங்களும் உன்னை விட்டு நீங்கி சகல சந்தோஷங்களும் சௌபாக்கியமும் செல்வமும் பெற்று நீ சிறப்பாக வாழ போற. என்னை நம்பிய உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். எதுவா இருந்தாலும் செய்ய முடியும்னு நம்பு. உன்னை செய்ய முடியும்னு நீ முழுசா நம்பும் போதுதானே உன் மனசு அதை செய்து முடிப்பதற்கான வழிகளை காட்டும். நீ ஒரு காரியத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறது அந்த காரியத்தையே உனக்கு முடிப்பதற்கான வழிகளையும் காட்டும். இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்க்கையில திடீர் மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். அதனால நீ எனக்கு கோடிக்கணக்கில் நன்றி சொல்லும்படி உனக்கு கோடி கோடியாய் செல்வங்களை வாரி வழங்க போறேன். மிகப்பெரிய வெற்றி, மாபெரும் சாம்ராஜ்யத்தோட வாழ்க்கைன்னு உனக்கு எல்லாமே சிறப்பாக அமைய போகுது. உன்னை ஏமாத்தினவன்
ரொம்ப ஏழைன்னு புரிஞ்சுக்கோ. ஏன்னா உன்னை விட மிக மோசமாக அவன் கஷ்டப்படுவான். நீ என்கிட்டே வந்து அவன் பாவம் அவனை விட்டுருங்கன்னு என்னிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவுக்கு உன்னை ஏமாற்றியவனும் உன்னை கஷ்டப்படுத்தியவனும் மிக கஷ்டமான நிலையை அனுபவிக்க தான் போறான். நீ பொறுமையாயிரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில எல்லா நல்லதும் நடக்கும். எல்லா நன்மைகளும் தானாகவே உன் வீடு தேடி வந்து சேரும்.